ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேனு கீழே காய வச்சாச்சு. அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 5 ஏலக்காவை போட்டு மிக்சியில் ஒன்றா அரைச்சிக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, அரை கிலோ வெல்லம். வெல்லம் எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான். மிக்சியில் அரைச்சாச்சு. அரை கிலோ அரிசி, அரை கிலோ வெல்லம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கையில் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா லைட்டாக அரிசி ஒட்டணும், அந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் 2 வாட்டி போட்டு அரைச்சிட்டேன். இப்போ அதுக்குள்ளே வாங்க வெல்லமை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகு பதம்லாம் இல்லை, அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள், இந்த பக்கம் வெல்லம் கரையிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் மாவு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். என்னடா திடீர்னு நீங்கள் கொழுக்கட்டைன்னு நினைக்கலாம். ஏன்னா மகா சங்கட சதுர்த்தி. காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாரு, ஈவினிங் கொழுக்கட்டை செஞ்சு வை அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. கொழுக்கட்டை எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் பார்த்துக்குங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. கடாயில் ஹீட் ஆகட்டும். இந்த சைடில் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம எள்ளு இருக்கோம்ல, கருப்பு எள்ளு, அதை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியட்டும். ஏன்னா விநாயகருக்கு கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எள்ளை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம தேங்காவை தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை நெய்யில் வறுத்து எடுத்துட்டிங்கன்னா காலையில் கூட அந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொழுக்கட்டை செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காவை எடுத்தாச்சு. அதே கடாயில் வெல்லம் நான் வடிகட்டிக்க எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வெல்லம் கொதிக்கிட்டோம். சும்மா அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலரணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கலரிட்டேன். இதில் கருப்பு எள்ளு, தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. பார்த்திங்களா, இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கலரி விடும்போது அது அப்படியே அந்த கடாயோடு ஒட்டாத மாதிரி வரணும். பாருங்கள், அப்படியே உருண்டு உருண்டு வருதில்ல, அந்த மாதிரி வரணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம கொழுக்கட்டையை பிரிச்சிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஆவி கட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. நிறைய பேர் ஆவி கட்டிட்டு அந்த மாதிரிலாம் செய்வோம். அது என்னமோ எனக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கவே நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்கிறேன். பாருங்கள், பவுல் சைஸ்லேயும் கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன்.
என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, விநாயகருக்கு நெய் விளக்கு போடணும், விளக்கு மாதிரியும் ஒரு கொழுக்கட்டை வைக்கணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ விளக்கு பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டியும் எடுத்துடலாமா. இப்போ மூடி போட்டு மூட வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கு நான் இப்போ புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே புட்டோன்னே எவ்வளோ சாஃப்டாக வந்துடுதுன்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மறுநாளுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. திரும்பவும் உங்களுக்கு அதை புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.